ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஷாய்ஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் சில்லி சிக்கன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸி, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எவ்வளோ ஈஸியாக இது செய்யலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம ஷாய்ஸ் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 200 கிராம்ஸ் சிக்கன் போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. அதை மஞ்சத்தூள் போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு பெப்பர் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக உப்புத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மைதா மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை கொஞ்சமாக தண்ணி தெளித்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறலாம். இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் ஒரு 1 மணி நேரம் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 1 மணி நேரம் கழித்து இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சே நம்ம வந்து சூப்பராக அந்த ரெஸ்டாரண்ட்டில் நம்ம போய் சாப்பிடுவோம் இல்லையா சில்லி சிக்கன், அதே மாதிரி நீங்கள் செய்யலாம். ரொம்ப எம்மியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் வந்து ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ், ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் கூட சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ இது திருப்பி போட்டாச்சு. வெந்ததுக்கப்புறமா எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு சைடும் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து தனியாக வச்சிடலாம். எடுத்துட்டு இப்போ அடுத்த பேட்சை இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுவும் ஃப்ரை ஆகிடுச்சு, எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாதி கேப்சிகம்மை பெருசாக கட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. 4 பூண்டை வந்து நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். சின்ன துண்டு இஞ்சி அதையும் வந்து கட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வச்சுக்கலாம். இப்போ இதை நம்ம ஆயிலில் சேர்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அது சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி பூண்டு இதை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். அதுக்கடுத்ததாக இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், அதுக்கப்புறமா நம்ம கேப்சிகம், பச்சை மிளகா இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வெங்காயம் கேப்சிகம் சேர்த்து சாப்பிட பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ நீங்கள் செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு இதை ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் பாருங்கள் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இப்போ இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 நிமிஷம் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் ஆட் பண்ணும்போது ஃபுல்லாக வந்து அடுப்பு தீயை குறைச்சிக்கோங்க. அதுக்கடுத்ததாக 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். க்ரீன் சில்லி சாஸ் இருந்தால் கூட நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து அந்த சாஸ் தான் அந்த டேஸ்ட்டு கொடுக்குறது. ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு சாஸோட ஃப்ளேவர் பிடிக்குமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போ கார்ன்ஃப்ளவர் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நேரம் திக்காகிற வரைக்கும் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஒன்று சேர்ந்து கிரேவி மாதிரி ஆகிடும் நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்க்கும் போது. பாருங்கள் இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. ஒரு 1/2 நிமிஷம் தான் ஆகும் இது வந்து திக்காகிறதுக்கு. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு வச்சுருக்க சிக்கன் இதோட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இந்த மசாலாவில் இந்த சிக்கனை நல்லா பரட்டி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸியாக சில்லி சிக்கன் கிரேவி வந்து செஞ்சுட்டோம். இன்னும் கொஞ்சம் வந்து நம்ம உங்களுக்கு தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, எக் ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கூட ரொம்ப சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தாலும் தூவிக்கலாம். அப்படி இல்லைனா மல்லி இலையை கொஞ்சம் தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான ஒரு சில்லி சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம், அவ்வளோ ஈஸி. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே ஹாப்பியாக இருங்க. பி பாசிட்டிவ், டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.